ஷேய் பெஸ்டோ பிரமா எறும்பு காய்ச்சல். எறும்புக்கு இப்போ கணக்கை விடுதாரு. எறும்பு உள்ளே இவன் காதுக்குள்ளே போகணும். மானிட பேய்க்கு மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் காதுக்குள்ளே போகணும். அப்போ குரங்கு காய்ச்சல் வந்தால் அந்த நாய் வந்து உள்ளே ஊடி சொருவி விடும் மானிட பேலுக்கு. அந்த வாடை, கறி வாடை, இனிப்பு வாடை, நாய் அந்த சாப்பிட்ட வாடை உள்ளே விடும். குரங்கு காய்ச்சல் வந்து என்ன கணக்குனா, காட்டுகளில் மலைகளில் பூரா மரம் செடிகளில் உட்காந்துருக்கா, அதில் எங்கே போய் தங்கணும் அப்படிங்கிற கணக்கு விடுவார் அந்த காய்ச்சல். அப்போ மானிட பிறகு அந்த காய்ச்சல் இருக்கும். ஆஹா, இங்கே மரம் செடியெல்லாம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது, இந்த மானிட பேலை பிடிக்கும். ஆஹா, எறும்பு என்ன சொல்லும், எறும்பு கறி மீன் தின்றுருக்கான், அதை நம்ம சாப்பிடணும், இனிப்பு சாப்பிட்ருக்கான், எல்லாமே இருக்குது, ஓடியா காது வழியாக கடவுள் விடுதாரு, இங்கே சாப்பிடுவோம். நாய் காய்ச்சல் வந்து மரம் கொடி காய்ச்சல் எல்லாம் இருக்கா, மரத்தில் இல்லாமல் அதில் சாப்பிட்டு அதில் போய் உட்காந்துக்கணும்னு ஒரே மானிட பேலை 108 மந்திரத்தில் உள்ளே ஏற்றிட்டார். இப்போ பார் எப்படி அடிக்காரு பார். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சுக்கோ. எறும்புக்கு தின்ன உடனே இடம் வேணும், மரத்தில் போய் தங்கணும். அதுக்கு தான் குரங்கு காய்ச்சல், புரியுதா? வானரப்பட குரங்கு காய்ச்சல். நாய் காய்ச்சல் வந்து பூரா நீ பாலாக்கி வச்சிருக்கீல, நாய் காய்ச்சல். ஏலே மானிட பேலே, பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்ய இப்போ வந்திருக்க. நாய்க்குட்டியை கை வச்சதுமே சோழி முடிச்சிடும்ட்டார். இதில் கை வைப்பான் மானிட பேய், இதோட அடிச்சிட்டான். மானிட பேய் சாவ போறீங்கடா, கரெக்டாக அடிக்கான். கைலாசத்தில் உத்தரவு போட்ட உத்தரவு தப்பாது. மானிட பேய் சாவ போகிறான். 10,000 கோடி உள்ளவன்லாம் இப்போ என்ன கணக்கு வரும் தெரியுமா? அடுத்தாப்புல 10,000 கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன், அரசியல்வாதி, ஏழை எளிய மக்களுக்கு இப்போ சாப்பாடு உணவை பிடிக்காரு. உணவு ஒன்றும் இல்லாமல் உரி அப்படியே ஆமையை விட்டு உரிய சொல்லுதார். ஆமனாய் 8 நாட்டு சனி சோறு அடுத்தாப்புல ஏமங்காலம் தூவம் எல்லாம் உறிஞ்சிருங்கடா அப்படின்ட்டார். சாப்பாடு உணவு பூரா உறிஞ்சிரு, தட்டு தடுமாறியாக போட்டோம். அப்போ வயிற்றுக்கு எங்கே தேடுவான்? 10,000 கோடி உள்ளவன் வீடு வாசல் கட்டியிருப்பான், மில்லு தொழிற்சாலை கட்டியிருப்பான், அங்கே போய் கடிக்க போவான். இப்போ எறும்பு காய்ச்சல் உள்ளே விடுதாரா? எறும்பு காய்ச்சல், நாய் காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், இந்த 3 கணக்கு வரையில் எறும்பு உள்ளே போய் கொடையில், அந்த மூளை கொடையில் எங்கே போவான்? சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவன், உணவு இல்லாமல் கிடக்கிறவன், 10,000 கோடி உள்ளவனை வீடை போய் பிடிப்பான், அவன் மில்லு தொழிற்சாலையை பிடிப்பான், கம்பெனிகளை பிடிப்பான். அந்த மாதிரி பிரட்டி விடுவார். பிரட்டி விடையில் அது வரும், மொத்தமாக வந்துடும். பொட்டனத்தை போட்டு கட்டி வச்சுட்டாரு, கணக்கை விட்டுருவார். மொத்தமாக பொட்டனை போட்டு கட்டி வச்சுருக்காரு. டைம் வரையில் மொத்தமாக அவுத்து விட்ருவார். அவுத்து விடையில் சின்ன முன்னாமல் மாதிரி கிடைக்கல. மானிட பேய் ஒன்றுக்கு அடித்து சாவிடா, ஒன்று கடிச்சு சாவிடா, ஒன்றுக்கு உதறி சாவிடா, ஒன்றுக்கு அப்படியே. இல்லை குரங்கு காய்ச்சல் வந்தால் என்ன தெரியுமா? ஸ்டேரிங் அதை பிடிக்கும். ஸ்டேரிங் போட்டாரா வட்டக்கண்டா, கார், வண்டி, பொருள், விமானம், அப்போ திருப்பி விடும். திருப்பி விட்டதும் மானிட பேய் சோழி முடிஞ்சு. இதாண்டா கணக்கு. முக்கால்